வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளை தினந்தோறும் நடத்தி வரும் இணையவழி நிகழ்விலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இந்த வகுப்பை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒவ்வொரு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நாம இந்த அமர்வுல அருட்தந்தை அவர்களுடைய கவிதைகளையும் அதனுடைய விளக்கத்தையும் நாம பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே ஞானக்களஞ்சியத்திலிருந்து தொண்டு என்ற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கவி தொண்டர் படை அப்படிங்கிற ஹெட்டிங்ல கொடுத்திருக்காங்க. வேதாத்திரிய கருத்துக்களோட அப்படியே டிராவல் பண்ணிட்டு வர நம்ம எல்லாருக்கும் தெரியும், தொண்டு அப்படிங்கிறத மகரிஷி எவ்வளவு ஒரு முக்கியமான வார்த்தையா கொடுத்திருக்காங்க. ஒரு காலத்துல மனிதனுடைய வாழ்க்கை முறையை பிரிக்கும் போது பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம்னு பிரிச்சாங்க. ஆனா மகரிஷி அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலைக்கு ஏற்ப ரொம்ப அருமையாக கொடுத்திருப்பாங்க. இளமை நோன்பு, இல்லறம், அகத்தவம், தொண்டு அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்ன ஒரு புதுமை சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மனிதன் வாழ்க்கையில செய்ய வேண்டிய தனக்கான கடமை, தன்னுடைய குடும்பத்துக்கான கடமை, அடுத்தது சமுதாயத்திற்கான கடமை, இது அத்தனையும் செல்லக்கூடிய பருவங்களாக இந்த நாளை பிரிச்சாங்க. இளமை நோன்பு அங்கேயே அகத்தவமும் தொண்டும் செய்ய முடியும். அதே போல இல்லறத்திலும் அகத்தவமும் தொண்டும் செய்ய முடியும். அது ஒரு தனித்தனி நிலையாக இல்லாம ஒவ்வொரு நிலையிலும் மனிதன் தனக்கும் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்குமான கடமைகளை செய்தல் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த நமக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த தொண்டு அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியத்துவம். நம்ம இறைவணக்க பாடல தினந்தோறும் பாடும்போது அந்த வரிகளை ஆழமாக நமக்குள்ளே பதிய வச்சிருக்கோம். பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல இறுதியா போட்டிருக்கக்கூடிய தொண்டாற்றி இன்பம் காண்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்றாங்க. அகநோக்கு பயிற்சியால ஆராய்ந்து பரம்பொருளே அறிவாயும் உள்ளதென்று அறிந்திடலாம் இல்லையா? இறைநிலையே நானாக இருக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் மகரிஷி நமக்கு விளக்கிட்டாங்க. அது எல்லாத்தையும் உணர்ந்திடலாம். எனினும் நாம் இக வாழ்வில் பழக்கத்தால் ஏற்றுள்ள களங்கங்கள் இனிதாய் மாற தொண்டே ஏற்ற வழி அதை செய்வோம் அப்படிங்கிறார். நம்ம வாழக்கூடிய இந்த இக வாழ்வு, இங்கே பெறக்கூடிய அனுபவங்கள், அது பதிகிறது, அது திரும்ப செயலுக்கு வருது, காரண காரியங்களோடையே நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த வாழ்க்கை நெறியில பழக்கத்தால ஏற்றுள்ள களங்கங்கள், காரணம் தெரியாம பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கோம் இல்லையா? விளக்கம் இல்லாமல் செய்யும் போது அதனால் வரக்கூடிய பதிவுகள், அதனால் வரக்கூடிய களங்க பதிவுகள் இனிதாய் மாறணும்னா மேல் பதிவாக தொண்டுதான் ஏற்ற வழி, அதை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. தொண்டன் அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தொண்டன் என்றால் பின்பற்றுபவன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு தொண்டு செய்பவன், அதை அந்தந்த நிலைக்கு ஏற்ப சொல்றோம். நம்ம நாட்டுக்கு செய்யக்கூடிய சேவைய தேச தொண்டுன்னு சொல்றோம், இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவைய திருத்தொண்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சமுதாயத்திற்கு தொண்டு செய்யறவங்கள சமுதாய தொண்டு செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த தொண்டு என்பது தனி மனிதன் தனக்கு செய்வது கூட தொண்டுதான். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன்னு வாழ்ந்தா அது இந்த ஆன்மாவுக்கு நாம செய்யக்கூடிய தொண்டு, உதவி.
இல்லையா? அப்ப அந்த இன்னொரு பொருளாக, இன்னொரு வார்த்தையாக குரு, சீடன் அப்படின்னு வரும்போது இந்த சீடன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துறோம். சீடன் அப்படின்னா மாணாக்கன் சொல்லலாம் இல்லைங்களா? குருவினுடைய வழிய பின்பற்றி வாழக்கூடியவன சீடன் அப்படிங்கிற வார்த்தையால குறிப்பிடுறோம். அத மாணாக்கன் என்று சொல்றோம். அப்ப ஒரு குருவென்று ஒரு மனிதன் அவர் தன்னுடைய சீடனினுடைய மூளைய தீட்டி தீட்டி தான் அகன்ற பின்னும் சீடன் ஒரு குருவாகும் தகுதியை உருவாக்குகிறார். என்ன பண்றாருங்க? தீட்டி அவனுடைய அறிவாட்சி தரத்தை உயர்த்தி தீண்டி தீட்டி அவர் இல்லாத காலத்தும் அவனும் குரு என்கின்ற நிலைக்கு உயர வைக்கிறாங்க. எந்த குருவும் நேரா வர்றதில்ல. அந்த அறிவை சீரனுக்கு படிப்பிச்சு அவனை உயர்த்துகிறார்கள். இப்போ சீண்டுதல் அப்படின்னு ஒரு பொருள், ஒரு சொல் தமிழ்ல உண்டு. அப்படின்னா அது தீண்டுதல் அப்படிங்கிறதோட திரிபு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு சில தமிழ்ல சகரம் சா இல்லைங்களா? சீண்டுதல் என்பது சகரத்துல தொடங்குது. அப்படி தொடங்கக்கூடிய ஒரு சொற்கள் தகர தொடக்கத்துல அமைந்ததாக தான் பொருள் வருமா. அந்த மாதிரி பல சொற்கள் நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம்னா இருக்கு. அந்த மாதிரி தீண்டுதல் அப்படிங்கிறது தான் இங்க என்ன வார்த்தையாக குறிக்கப்பட்டிருக்கு? சீண்டுதல். அப்போ இங்கே சீண்டுதல் அப்படிங்கிறது நாம சாதாரணமா வழக்குல சீண்டி விடுறது, ட்ரிக்கர் பண்றது அப்படின்னு அதை மாறான பொருளுக்கு நாம அந்த சொல்ல பயன்படுத்தி வரோம். ஆனா சீடன் அப்படிங்கிற அந்த சொல்லுல அது எப்படி பொருள்படுதுன்னா சீடு பிளஸ் அன் அப்படின்னா தீண்டுகின்றவன், குருவால் தீண்ட பெற்ற பாக்கியவான் சீடன் இல்லையா? சீண்டுதல் அப்படின்னா தொட்டு தொட்டு ஒருவருக்கு பயிற்சியை கொடுத்து அவருடைய உயிரை உணர்த்துகிறான். சீண்டுதல் என்பது தீண்டுதல்னு சொன்னோம். புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி குரு வணக்கத்துல சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தீண்டி அந்த குருவானவர் சீடனை உயர்த்துவதால் அந்த சீடனுக்கு அப்படி ஒரு பொருள் வந்துதான் சீடு பிளஸ் அன் அத சீடன் அப்படிங்கிற பொருள்ல குறிப்பிடுறாங்க. ஔவையார் பாடல்கள் நமக்கு தெரியும் இல்லைங்களா? எல்லாவற்றிலும் சிறியது எது, பெரியது எது, இந்த மாதிரி ஒரு பாடல் அவங்க பாடியிருப்பாங்க. அதுல பெரியது என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு கவி எழுதுறாங்க பாருங்களேன். எது பெரியது அப்படிங்கிறத, பெரியது கேட்கின் எரிதழல் வேலோ, அந்த காந்த புராணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த காந்தன், அந்த ஆறாவது தன்மாற்றமாக இருக்கக்கூடிய அந்த காந்தத்திடம் இவர் சொல்கிறார். ஏன்னா அதுதான் எல்லாருக்குள்ளயும் அறிவாக இருக்கு, அதுதான் எல்லாத்தையும் நடத்தி கொண்டு இருக்கு இல்லையா? கந்த புராணம் என்பது காந்த புராணம் தான். அந்த காந்தரிடம் அவர் சொல்கின்றார், பெரிது பெரிது புவனம் பெரிது இல்லையா? இங்க நம்ம வாழக்கூடிய உலகம் பெரியதுன்னு சொல்றோம். ஆனால் உலகமோ நான்முகன் படைப்பு. அந்த பக்தி இலக்கியத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை சொல்றாங்க. புவனமோ பிரம்மனால் படைக்கப்பட்டது. அந்த எல்லையற்ற இறைநிலைன்னு எடுத்துக்கலாமா? நாம எல்லாத்தையும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது அந்த வேதாத்திரியத்தோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். சோ புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகன் கரியமால் உதரத்தில் உதித்தோன். கரியமால் அப்படின்னு சொல்லும்போது அது கூட அங்க கரியமால் போது இறைநிலையை குறிப்பிடலாம். ஆனா இங்கே அது விஷ்ணுவை குறிப்பிடுறாங்க. கரியமால் உதரத்தில் உதித்தோன். கரியமாலோ அலைகடல் துயின்றோம் இல்லையா? பார்க்கடலில் இருக்கக்கூடிய அனந்த சயனத்தில் இருக்கக்கூடியவர் அந்த அலைக்கடல் துயில்வான். அந்த அலைக்கடல் எதுங்க? குருமுனி கலசத்தில் அடக்கம் இல்லையா? அந்த அகத்தியருடைய சின்ன கலசத்துக்குள்ள அந்த அலை கடலும் அடக்கமாக இருக்கிறது. அந்த கலசமோ புவியில் சிறு மண். இது எல்லாமே தோற்ற பொருட்கள் அழகா சொல்லிட்டு வராங்க பாருங்களேன். எல்லாமே பெரியதுதான். புவியோ அந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய மண்ணால் ஆக்கப்பட்டது அந்த கலசம். அந்த புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாரம். அந்த 5 தலை நாகத்திற்கு ஒரு தலை பாரமாக இருக்கிறது. அந்த அரவு உமையவள் ஒரு சிறு மோதிரம். இது கூட கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா பாருங்களேன். அரவு என்பது பாம்பு, அது உயிரினங்கள் ஒன்று. அது சக்தியிலிருந்து வந்தது தானே. அந்த சிவம் சக்தியானது, சக்தியினுடைய தோற்ற பொருட்கள் தான் இந்த பார்க்கக்கூடிய எல்லாமோ. அதை சொல்றாரு, அரவோ உமையவள் ஒரு சிறு மோதிரம். உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கம் இல்லையா? அந்த சக்தி என்பது சிவனுடைய பாதி. அப்ப அந்த இறைவனாக இருக்கக்கூடிய சிவமோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம். அப்ப தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னு முடிக்கிறாங்க.
இது எல்லாமே வேதாத்திரிய கருத்துக்களோட ஒத்தி வருது. அப்ப தொண்டராக இருப்பவர் யாரு? இறைநிலை உணர்ந்தவர்னு சொல்லலாமா? இறைவனாக வந்த குருவால் தீண்ட பெற்று தன்னை அறிந்து தான் எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கிறத அறிந்தவர் சீடன் என்று சொல்லலாம். அப்ப அந்த சீடனின் பெருமை உயர்ந்தது. அப்படி பார்த்தா இந்த எல்லையற்ற இறைநிலை நொறுங்கி துகளானதே, அந்த துகள் முதல்ல இறைநிலையால் உயர்த்தப்பட்ட உணர்த்தப்பட்ட ஒரு சீடன் தான் இல்லையா? முதல் இயக்கம் விண்டு போனது அதனை விண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இறைநிலையிலிருந்து தோன்றிய அந்த முதல் தொண்டனாக அந்த பரம அணுவை பார்க்கலாமா? ஏன்னா அந்த தொண்டனுக்குள்ள அந்த குருவினுடைய அத்தனை தன்மையும் இருக்கு. தீண்டினான். தீண்டுதல் என்பது எப்படி நடந்தது? தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அப்படி தன்னைத்தானே தீண்டியது. தீண்டனால் வந்த அந்த முடிச்சு விழுந்தது. அதுல நொறுங்கிய துகள் முதல் சீடனானது. அப்ப அது தொடர்ந்தது. அந்த சீடனில் இருந்து தொடங்கி 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 இன்றைக்கு ஆறறிவு படைத்த மனிதன் வரை. ஆனா உணர்த்தணும் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு நிலை உயர்ந்திருக்கணும் இல்லையா? அதனாலதான் அவங்கள சீடர்கள்ல ஒருத்தரை குருவாக நாம வணங்க தொடங்குறோம். அவங்களும் யாரோ ஒருவருக்கு சீடராகத்தான் இருந்திருக்காங்க. ஆனால் தன்னை உயர்த்தி கொண்டு தன்னிலிருந்து பலரை உயர்த்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக என்ன பண்ணாங்க? தான குரு நிலைக்கு உயர்த்தி கொண்டார்கள். அப்ப எல்லாராலையும் முடியும் அப்படிங்கிறத இங்க ஔவையார் பாடல் நமக்கு மறைமுகமாக உணர்த்துகிறது. இப்ப மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய இன்றைய பாடல் தொண்டு அப்படிங்கிறதுல கொடுக்குறாங்க. 2 பாடல் கொடுத்திருக்காங்க. இந்த மனித மனம் ஒன்று என்ற நினைவை தோற்றி மக்களிடம் ஒற்றுமையை வளர்ப்பதற்கு மனிதர் பல நாட்டிலும் இருந்து வந்து மனம் கலப்பு முறையாலே முடித்து கொண்டு மனித இனத்திற்கே தொண்டர்கள் தங்கள் மக்களையும் பொது சொத்தாய் செய்து காட்ட மனித இன வாழ்க்கையின் மாசொலிக்க வித்தாய் மண்ணுலகில் புதிய சமுதாயம் தோன்றும். இது முதல்ல அந்த தொண்டர்களினுடைய தன்மை சிறப்பாக இருக்குமே. ஆனா அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய சமுதாயம் எப்படி இருக்கும்? அப்ப தொண்டர்கள் கிட்ட என்னென்ன குணநலன்கள் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களோட வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய விஷயங்களை வச்சு சொல்றாங்க பாருங்க. முதல்ல அவங்களுக்கு என்ன என்ன இருக்கணும்? மனித இனம் எல்லாரும் ஒண்ணுதான். மனித இனம் ஒன்று என்ற நினைவை தூற்றி அந்த குணத்தோட மக்களிடம் ஒற்றுமையை வளர்க்கதற்கு பல நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் மகரிஷியோட உலக சமாதான திட்டத்துல இருக்கக்கூடிய அந்த 14 திட்டங்களும் அமலுக்கு வந்துடுச்சு அப்படின்னு ஒரு கணம் கற்பனை பண்ணுங்களேன். நடக்கும். பாவனை செய்தால் போதும் பரமனையே அடைய முடியும். அப்போ அப்படி பாவனை செய்ய 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 யோசிச்சு பாருங்க. எல்லா குழந்தைகளும் பொது சொத்து. யாருக்கும் தனியா சொத்து கிடையாது. எல்லாமே எல்லாருக்கும் சொந்தம். எல்லாரும் எல்லாருக்கும் சொந்தம். எல்லாரும் ஒன்னா வளரும். ஒன்னா சமைச்சு சாப்பிடுறோம். எல்லாரும் ஒரு இடத்துக்கு போய் தொண்டாற்றுறோம். யாருக்கு யாரோடு விருப்பமோ அவர்களுக்கு சரியாக பெரியவர்கள் பார்த்து மனம் முடிச்சு வைக்கிறாங்க. எந்த விதமான தனிப்பட்ட அடையாளமும் இல்லாம மனம் கலப்பு முறையாலே முடித்து கொண்டு மனித இனத்திற்கே தொண்டர்கள் என்ன பண்ணணும்? தங்கள் சொத்தையும் மக்களையும் பொது சொத்தாக்கி மனித இன வாழ்க்கையின் மாசொலிக்க வித்தாய் மண்ணுலகில் புதிய சமுதாயம் தோன்றும் சொல்லிட்டாங்க. சரி, இப்படி தோன்றக்கூடிய அளவுல தொண்டர்கள் எப்படி இருக்கணும்? அதுதான் இன்றைய பாடலோட விளக்கம். சோ நோக்கம் என்னங்க? இவ்வளவு பெரிய நோக்கம் இருக்கு. இவ்வளவு பெரிய விஷயங்களை செய்தே ஆக வேண்டும் என்ற பொறுப்பு ஒவ்வொரு சீடருக்கும் இருக்கிறது. அது எந்த குருவாக இருந்தாலும் சரி. அப்ப அப்படிப்பட்ட குரு அவரை பின்பற்றிய ஒரு சீடர்கள் 2 பேர். அதை பற்றின ஒரு சின்ன விஷயம் நம்ம பார்க்கலாம். டாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரு இருந்தார்கள். அந்த டாட்டுவுக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அதுல முக்கியமான 2 சீடர்கள். டாட்டு அப்படின்னா மலர் அப்படின்னு பொருளாம். இந்த குருவுக்கு எப்படி ஒரு பொருள் பாருங்களேன். மலர் அப்படிங்கிறது ஒரு அந்த மொழியில டாட்டு அப்படின்னு சொல்றாங்க. ரஜப் அப்படின்னு சொல்லிட்டு முதல் சீடர். அவருக்கு எப்ப அவர் தீட்சை பெறாரு அப்படின்னு பார்த்தா அவருக்கு 7 வயசு பையன் அவரு. அப்ப அந்த உலகத்துல அன்றைக்கு வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஞானம் அடைஞ்சவங்களை பார்த்தா உடனே அவங்க காலில் போய் விழுந்து வணங்குவாங்களாம்.
அப்படி அந்த ரஜப்போட பெற்றோர்கள் இந்த ஞானம் அடைந்த குருவான டாட்டு, அவர் மேல அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் இந்த ஊர்ல எல்லாரும் கால்ல விழறாங்க அப்படிங்கிறதுக்காக போய் கால்ல விழும்போது இந்த பையனையும் கால்ல விழ சொல்றாங்க. அப்படி கால்ல விழும்போது இந்த ரஜப் நிலை மாற்றம் அடைகிறார். எத்தனை வயசுலங்க? 7 வயசுல. அவரை பார்த்த உடனே இவருக்கு என்ன தோணுது? பல பிறவிகளாக பார்த்த ஒருத்தரை இப்ப பார்த்துட்டேன். இந்த மனுஷன் எனக்கு புதுசு கிடையாது. இவரோட குணங்களும் எனக்கு புதுசு இல்ல. இவரை உண்மையே எனக்கு தெரியும் அப்படின்னு உணர்ந்திருந்தார். அப்போ அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு ஓஷோ, நீ ஒரு குருவோடு வாழ்ந்திருந்தாயானால் உடனடியாக அவரை அடையாளம் கொண்டு கொள்வது சுலபம் அப்படிங்கிறார். அப்ப உடனே காலடியில விழுந்துடுறாரு. பெற்றோர்லாம் அங்க இருந்து அவரை அழைச்சிட்டு போகணும்னு பாக்குறாங்க. இவர் வர முடியாதுன்ட்டார். நான் எனது உண்மையான பெற்றோரை கண்டுவிட்டேன். மறுபிறவி கொடுத்தாங்களே மகரிஷி நமக்கு, அருட்தந்தையா இருக்காங்களே, அதே போல அவரும் என்ன சொல்றாரு, எனக்கு உண்மையான பெற்றோரை கண்டுவிட்டேன்னு பெற்றோர் காலில் விழுந்து வணங்கிட்டு என்னை விட்டுடுங்க அப்படிங்கிறாரு. 20 வருஷம் தொடர்ந்து பெற்றோர்கள் கதறி எழுது கடைசியில விட்டுட்டு போயிடுறாங்க. போன பிறகு 20 வருடங்கள் அவர் தன்னோட குருவோட இருந்து அவர் கூடவே இருந்து அவருக்கு தேவையானது எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் எல்லாருக்கும் இறப்பு நிச்சயம் தானே, டாட்டு இறந்துபடுகிறார். ஆனா அந்த சீடர் என்ன பண்றாருன்னா கண்களை மூடிக்கொண்டு அளவும் இல்லை, அப்படியே அமர்ந்திருக்கார். என்ன சொல்றாரு, எனக்கு இனிமே பார்ப்பதற்கு எதுவும் இல்லை, எதை பார்க்கணுமோ அது எல்லாத்தையும் என்னோட குரு சொல்லி கொடுத்துட்டார். எதுக்கு அனாவசியமா நான் என்ன கண்ணை திறந்து குப்பைகளை எல்லாம் பார்த்து நான் சேகரித்து கொள்ளணும்? ஒரு முறை கடவுளை பார்த்துட்டாலே போதும், அங்க வேற எதையும் பார்க்கறதுக்கு தேவையில்லை. இங்க நம்ம ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பார்க்கறது எல்லாமே கடவுளா பார்க்க தொடங்கிட்டார். அப்போ அந்த புரிதலினால் அவர் கண்ணை மூடிக்கொண்டு அந்த குருவாகவே பார்க்க தொடங்குறார். குருவுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவருக்கு தெரியுது. அவருடைய பாடுறாரு, அவர் உபதேசம் கொடுக்கிறாரு, இது எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே குருவுடைய தொடர்பிலேயே 20 வருடம் இருந்து அவரும் இறந்துடுறார். இது ஒரு மாதிரியான சீடன் இல்லைங்களா? இன்னொரு சீடனும் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் பேரு சுந்தரம். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, குரு இறந்த உடனே என்ன பண்ணிடாரு, அவரோட படுக்கையில படுத்துக்கிறார். அந்த படுக்கையை விட்டு அவர் நகரவே இல்லை. என்ன சொல்றாரு, அந்த குரு படுத்திருந்த இடத்தில் அவரோட இருப்பு இருக்கும், அவரோட அசைவு இருக்கும், அவருடைய ஆற்றல் அத்தனையும் இருக்கும். அந்த ஆற்றலை நான் வாங்கிக்கிறேன். அதனால இங்க இருந்து போறதுக்கு எனக்கு வேற எந்த இடமும் இல்லை, இதுதான் என்னோட வீடு, இதுதான் சொர்க்கம் அப்படின்னு அந்த குரு உருவாக்கிய இடத்துல இருந்துகிட்டு என்ன பண்றாரு, பல நேரங்கள்ல தானே குருவை போல பேச தொடங்குறார். குருவோட ஒன்றி போயிடுறாரு. அந்த டாட்டுங்கிற குரு மாதிரியே இவர் பேசுறாரு. மக்கள் எல்லாம் நீ குரு கிடையாது, நீ சீடன், நீ டாட்டு அல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, என்னை மன்னிச்சிடுங்க, நான் இறந்து விட்டேன், ஆனா நான் யாரா இருக்கேன், அந்த குருவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த குரு இறந்த போது கூட அவருடைய உடலை கொண்டு போய் இது பண்ண போறாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு, என்னைத்தான் கொண்டு போய் அங்கே தகனம் செய்கிறார்கள், இங்கே குருவாக நான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் நிறைய பாடல்கள் எழுதுறாரு, உபதேசங்கள் செய்யறாரு. ஆனா எல்லாத்துலயும் அந்த டாட்டுங்கிற பேர்ல தான் கையெழுத்து போடுறாராங்க. இதுதான் சீடனுடைய உயர்ந்த நிலை. சீடனாக இருப்பதனுடைய இறுதி நிலை என்னன்னா, அந்த குருவுடன் ஒன்றி போய் விடுவதில். அவர் பாடல் எழுதுவாரு, ஆனா அவர் பெயர் இருக்காது, டாட்டுவின் பெயர் தான் இருக்கும். மக்கள்லாம் இது தவறுன்னு சொல்றாங்க. ஆனால் அவர் சொல்றாரு, அந்த என்னுடைய இருந்து வரக்கூடியது குருவிடமிருந்து வரக்கூடியது. இதுக்கு ஒரு அருமையான வார்த்தை சொல்றாங்க. சீடன் என்பவன் யாருன்னா, அந்த குருவின் வாயில் இருக்கும் ஒரு புல்லாங்குழல் போல. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. சீடன் யாருங்க? அந்த குரு இசைக்கக்கூடிய ஒரு புல்லாங்குழல். அந்த குருவினுடைய ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய இசை அத்தனையும் அந்த புல்லாங்குழல் தானே வெளியே கொண்டு போய் உலகத்துக்கு கொடுக்குது. அப்போ அதே போல அந்த சுந்தரம் எப்படி இருக்காருங்க, அந்த புல்லாங்குழலாக குருவாகவே மாறி எல்லாவற்றையும் கொண்டு போய் அந்த இறை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாராம். அப்ப அந்த அளவுக்கு அந்த குருவை நேசித்தவர் அங்கேயே இருந்து தானே குருவாக இருந்து அத்தனையும் செய்தாராம். இத பார்க்கும்போது ஒரு சிலருக்கு தோணுதுல, இது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம், அந்த குருவோட படுக்கையில உட்கார்ந்து இருக்கிறது என்ன அப்படி குருவோட இணைக்குமா அப்படின்னு நமக்கு சொல்லல. இந்த ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க, MAD தான் மேட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு விளையாட்டாக சொல்கிறான், MA என்பது மாஸ்டர் என்று சொல்ல இருக்கக்கூடிய 2 எழுத்தை குறிக்குமா. மாஸ்டர் அண்ட் டிசைபிள். டி என்பது டிசைபிள் என்று சொல்லக்கூடிய சீடன்,
எம் என்பது மாஸ்டர். இந்த 2 பேரும் தனியா இல்லாமல் இணைந்து விட்டார்கள் என்றால் அது பார்ப்பவர்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தோணலாம். ஆனா உண்மையில் என்ன நடக்கிறதுங்க? அங்கே அந்த இறை சக்தியை உணர்த்திய குரு இவங்களுக்குள்ள நிரம்பி இருக்கிறார். அப்போ மகிழ்ச்சியா இருக்காங்க, தானே எல்லாமாக இருக்கிறாங்க. அப்போ இத சொல்லக்கூடியவர் தானே நம்முடைய குரு. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சீடர் குருவினுடைய வாயில் இருக்கக்கூடிய புல்லாங்குழல். இப்ப இந்த வசனத்தை நாம ஒரு நாளும் மறக்க வேண்டாம். இப்ப நாம நினைச்சு பார்ப்போம், வேதாத்ரி மகரிஷி எத்தனை கருத்துக்களை கொடுத்திருக்காங்க இந்த உலகத்துக்கு. எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை ஒவ்வொரு சீடருக்கும் கொடுத்திருக்காங்க. அந்த சீடர்கள் அத்தனையும் குருவின் வாயிலே இருக்கக்கூடிய புல்லாங்குழலாக இருந்தால், குரு என்ன சொல்றாருங்க? நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இந்த வார்த்தைகள் குருவின் புல்லாங்குழல் வழியாக வெளியே வரணும்னா அந்த புல்லாங்குழல் எப்படி இருக்கணும்? இந்த 2யும் கடைபிடிச்சிருந்தா தானே குருவுடைய உதட தொட முடியும் நாம. அப்ப இங்கே நாம வெறும் மூங்கில் மரமா இருக்கிறோமா, இல்ல அழகாக செதுக்கப்பட்ட புல்லாங்குழலாக இருக்கிறோமா? அப்படி புல்லாங்குழலாக மாறிவிட்டால் மகரிஷி சொல்வது நடக்கும். அதுதான் மகரிஷியுடைய அடுத்த பாடல் சொல்கிறது. சாதி மத தேச இன பேதங்கள் தனி உடைமை பற்று மக்கள் பாசம் விட்டு. முதல்ல இந்த வேற்றுமை ஒழியணும். என்னென்ன சொல்றாங்க? சாதி மத தேச இன பேதங்கள். அந்த இசையை கொடுக்கக்கூடியவருடைய காற்று அந்த ஓட்டைக்குள்ள போய் வெளியில வந்தா எல்லாருக்கும் ஒரே தொனி தானே, இல்லையா? அது இந்த உயர்வா தாழ்வா காமிக்குதா? இல்லையே. அந்த காற்று உள்ளே போய் இசையாக வெளிப்பட்டால் அது எல்லாருக்கும் ஒன்றுதான். அப்ப சாதி மத தேச இன பேதங்கள் தனி உடைமை பற்று மக்கள் பாசம் விட்டு நீதி வழுவாமல் கற்பொழுக்கம் காத்து. எத்தனை கண்டிஷன்ஸ் நமக்கு கொடுக்கறாங்க. ஏன்னா அந்த புல்லாங்குழல்ல ஒரு ஹோல் சரியா இல்லைனாலும் காற்று வெளியே வராது, சத்தம் சரி இருக்காது, இல்லையா? அதே புல்லாங்குழல் மூங்கில் மரமாக இருக்கும் போது காற்றடிக்கும் போது அசையும், ஆனால் வேறுபட்ட நாதத்தை கொடுக்காது, ஒரே சத்தம் தான் அடிக்கும், இல்லையா? அங்கே ஓட்டை இல்ல. அந்த ஓட்டையை யாரு போடுறாங்க? குரு போட்டு தன்கிட்டயே வச்சுக்கிறாரு புல்லாங்குழல. எவ்வளவு ஒரு பெருமை பாருங்க, சீடனுடைய பெருமை. தீண்டி கொடுத்து அவருக்கு உலகத்தை உணர்த்தி இறை உணர்வை உணர்த்தி தன் கையிலேயே வச்சுக்கிறார். அப்ப நாம் அவர் கையிலேயே இருக்கணும்னா சரியா இருக்கணும். இத்தனை குணங்களோட நில உலக பொதுவான பிரஜை என்ற சாதனையில் சமுதாய தொண்டு செய்தே தாங்களும் வாழ்ந்து உலகத்தை திருத்தும் சாந்தி தூதர்களாய் உலக சமுதாய சேவா சங்க தொண்டர் படை செயலாற்றும் உலகமெங்கும். மகரிஷியோட வார்த்தை பிரயோகம் பாருங்க. செயலாற்ற வேண்டும்னு போடல, வேண்டும் போட்டா அது எதிர்காலம் ஆயிடுது பாருங்களேன். இது பிரசன்ட் டென்ஸ். எந்த நாள், இன்று ரொக்கம் நாளை கடன் அப்படின்னு போட்டிருப்பாங்க கடைகள்ல. அப்படின்னா என்னைக்கு போய் பார்த்தாலும் அது அன்னைக்கு அப்படிதான், இன்று ரொக்கம் நாளை கடன் அப்படிங்கிற மாதிரி. என்ன வார்த்தை போடுறாங்க? சாந்தி தூதர்களாய் உலக சமுதாய சேவா சங்க தொண்டர் படை செயலாற்றும் உலகம் எங்கும்னு முடிச்சிட்டாங்க. அப்ப நம்முடைய பொறுப்பு என்ன? இயல்போக்க நியதியாக மாறணும், இல்லையா? எப்படி அந்த முதல் சீடனாக உருவகப்படுத்த பரம அணுக்குள்ளே வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் என்கின்ற வளம் 4 உள்ளே இருக்கிறதோ, இல்லையா? படைத்தவனின் சாயல் படைப்பிலே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த முதல் சீடன் குற்றனுடைய தொகுப்பாகத்தானே நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அப்ப நமக்குள்ளேயும் அந்த இறைநிலை உணர்வு இருக்கணும். அதை உணர்த்துவதற்கு ஒரு வழிகாட்டி தேவைப்படுகிறார். வாழ்ந்து காட்டிய குரு நமக்கு வராங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஒரே வரிதாங்க. எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால். இயல்பூக்க நியதி சொன்னாங்க இல்லையா? அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இது பிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் 4 வரி பொது சிந்தனையா கொடுத்துட்டாங்க. யாரு எதை நினைச்சாலும் அந்த பொருளாக அந்த உயிராக அதனுடைய தன்மையாக அவங்களுக்குள்ளே மாற்றம் வரும். இது இயல்பூக்க நியதி. இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். அடுத்ததுதான் இந்த தொண்டர் படையாக இந்த புல்லாங்குழல்களுக்கு கொடுக்கறாங்க பாருங்க.
எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும், இங்கதான் வரி போடுறாங்க. எவரொருவர் குருவை மதிக்கணும், அதற்கப்புறம் அதே போல ஒழுகணும். கற்க கசடர கற்க, அதற்கப்புறம் நிற்க அதற்கு தகன போட்டாரு வள்ளுவ பெருந்தகை. அதையேதான் மகரிஷி இங்க என்ன கொடுக்குறாங்க? எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். இப்ப எப்படி அந்த ரஜபே என்கின்ற சீடருக்கும் டாட்டு என்கின்ற குரு தரத்தில உயர்த்தினாங்களா இல்லையா? சீடன் என்கின்ற நிலையிலிருந்து குரு என்கின்ற நிலைக்கு அவங்க மாறி அவங்களே குருவாக அத்தனை பேருக்கும் அவரை எடுத்து சென்றாங்க. அதுல ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லை. அப்ப அதுதான் ஒழுகுதல் இல்லையா? ஒரு மழை பெய்து ஒரு இடத்துல தண்ணி தேங்கி இருக்கு, நம்ம என்ன பண்றோங்க, தண்ணி வீணா போகுதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு தென்னை மரத்தினுடைய விழுதுக்கு அப்படியே விடுறோம், நல்லா வெட்டி விட்டுறோம். அந்த தண்ணி அங்க போயிட்டு தென்னை மரத்துக்கு நன்மையை கொடுத்துடுது. அதுக்கப்புறம் மழைக்காலம் போய் வெயில் காலம் வருது, திரும்பவும் மழைக்காலம் வரும்போது அந்த தண்ணீர் அந்த வழியாகத்தான் ஒழுகி ஒழுகி ஓடும். அப்ப ஒழுகுதல் அப்படிங்கிறது என்ன? எந்த காலத்திலும் மாற்றமில்லாமல் ஒரு புல்லாங்குழல் யார் காற்றை உள்ளே ஊதினாலும் எப்படி இசை கொடுக்குமோ அப்படி குருவினுடைய கையில் இருக்கக்கூடிய புல்லாங்குழல்களாக எல்லா சீடர்களும் மாறினார்களே ஆனால் மகரிஷியுடைய உலக சமாதானம் விரைவில் வரும் இல்லையா? ஏன்னா அந்த அடிப்படையில மகரிஷிக்கு நம்மை பற்றிய கணிப்புலதான் ஒரு 50 வருடம் கணக்கு போட்டு சொன்னாங்க இல்லையா? அதுல பாதி வருடம் இப்ப முடிஞ்சிருக்கும். அப்ப இன்னும் காலங்கள் இருக்கிறதுக்குள்ள நாம் ஒவ்வொருவரும் குருவினுடைய சீடராக ஒரு சரியான உலக சமுதாய சேவா சங்க சாந்தி தூதர்களாக தொண்டர் படையாக இருக்கணும்னா முதல் தகுதி என்ன? நமக்குள்ளே அமைதி, நம்முடைய குடும்பத்திலே அமைதி, அதற்கப்புறம் நம்மால் என்ற தொண்டு. அதற்கு பயிற்சிகளை செய்வது ரொம்ப 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 முக்கியம் இல்லையா? அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹோல் மாதிரி புல்லாங்குழலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டை போல உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், தற்சோதனை, அதற்கப்புறம் தொண்டு. அப்ப இத்தனையும் செய்து அந்த பிறப்பு இறப்பு இடையுணர்தல் இயக்கமாகி இறை நீதியும் அறநெறியும் உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் குருவினுடைய சீடராக என்று கூறி நல்லதொரு வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.